நரகத்தினுடைய பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய விதமாகத்தான் ஒவ்வொரு செயல்பாடும் இருக்குது. வீட்டுக்கு நுழைஞ்சாலும் சரி டிவியினுடைய அந்த சீரழிவு, வெளியில் வந்தாலும் பலவிதமான சீரழிவு, இப்படி ஏகப்பட்ட சீரழிவுகள் நரகத்திற்கு அழைக்கக்கூடிய நேரத்தில், ஆனால் அந்த நபிமார்கள், அந்த நபிகள் நாயகத்தினுடைய காலத்தில் வந்து சகாபாக்களினுடைய வாழ்ந்த காலத்தில் இந்த மாதிரியான சீரழிவுகள் கிடையாது. அவங்க இலகுவாக சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய அந்த வழியை தேடிக்கிட்டாங்க. ஆனால் இன்று இவ்வளவு சீரழிவான இந்த உலகத்தில் நாம் எப்படி சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாதையை அமைத்துக் கொள்வது என்பதற்கான வழிமுறையை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அறிவுறுத்துமாறு. அஸ்ஸலாமு அலைக்கும். அவர் என்ன கேட்குறாருன்னா, அந்த காலத்தோட இந்த காலத்தை ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னால், மனிதனை கெடுத்து குட்டிச்சுவராக்கக்கூடிய விஷயங்கள் அதிகரித்திருக்கக்கூடிய காலத்தில் நம்ம வாழுகிறோம். அந்த காலத்தில் எல்லாம் ஒரு தவறுகளை நம்ம தேடி போனால் தான் கிடைக்கும். இப்போ தவறு நம்ம வீட்டு வாச கதவை தன்னால் தட்டிக்கிட்டு நிற்கிறது, நம்ம தேடிக்கிட்டுலாம் போக வேண்டியதில்லை. சினிமா கொட்டைக்கு போய் சினிமா பார்க்குறத விட்டுவிட்டு அது வாசலை தட்டிக்கிட்டு என்ன செய்யுது, மேலேருந்து கொட்டுது. டிஷ் வழியாக என்ன செய்யுது, உங்கள் வீட்டு டிவியில் என்ன செய்யுது, எல்லாமே காட்சி தரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே ஒழுங்காக இருக்க நினச்சாலும் விட மாட்டேங்கிறாங்க. ஒரு விளம்பரத்தை பார்க்க முடியல, அதுலேயும் ஏதாவது பொம்பளை போட்டு என்ன செய்கிறாங்க, ஒரு மாதிரியாக காட்டுறாங்க. இந்த மாதிரி எல்லா வகையிலும் இருக்கிறது. நம்ம ஒரு மனிதர்களை கெடுக்கக்கூடிய அம்சங்கள் இந்த காலத்தில் நவீன யுகத்தில் என்ன இருக்கிறது, அதிகமாக இருக்கிறது. இந்த மாதிரி நேரத்தில் அவங்கெல்லாம் ஒழுங்காக வாழ்ந்துட்டு போயிட்டாங்க, நம்மெல்லாம் எப்படி நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இது நம்ம ஒரு தத்துவ ரீதியாக கேட்கும்போது நல்லா அது ஒரு பெரிய பாதிப்பாக நமக்கு தெரிஞ்சாலும் மனிதனுடைய சுபாவத்தை தன்மையை நம்ம விளங்கி கொண்டோமையானால் இதெல்லாம் பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தாது. ஏன்னு கேட்டால், இந்த டிவியில் வர்றது, இந்த மாதிரி ஆபாசங்களை காட்டுவதுங்கிறது இந்த காலத்தில் இருக்குதுல்ல, இது இல்லாத காலத்தில் எடுத்துக்கொண்டாலும் இதே மாதிரி தான் மனுஷன் தப்பு செஞ்சுட்டு இருந்தான். வழங்குதா? அந்த காலத்தில் விபச்சாரம் நடக்கலையா? அப்போ தான் நடந்துச்சு. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே அது நடக்க போய் தானே அதுக்கு தண்டனையெல்லாம் கடுமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. சஹாபாக்கள்லாம் கூட அந்த மாதிரியான ஒரு தீமையில் விழுந்து பிறகு அல்லாஹ்ட்ட தௌபா செய்து தண்டனைக்கு உள்ளாகலாம் இருக்கிறாங்க. ஒன்றுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய காலத்திலையும் அது மாதிரியான செயல்கள் என்ன செய்யுது, நடக்கத்தான் செய்யுது. அவங்கவுங்க தனித்தனியாக இருக்கிறாங்க, பாதுகாப்பாக இருக்கிறாங்க என்று சொன்னாலும் இந்த மாதிரி தீமைகள் நடப்பதற்கு இந்த மாதிரி டிவிகள் தான் காரணம்னு சொல்ல இயலாது. அதெல்லாம் இல்லாத காலமாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஒரு அறிமுகம் தொடர்பு ஏதாவது ஒரு வகையில் ஒரு தனிமை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் மனிதன் என்ன செஞ்சிடறான், அந்த தீமையில் விழுந்துட்டு தான் செய்கிறான். அப்போ அந்த பொதுவாக பேசிக்காக அந்த தப்பு செய்யக்கூடிய மேட்ரு ஆணுக்குள்ளேயும் பெண்ணுக்குள்ளேயும் என்ன செஞ்சிருக்கு, அது வடிவமைக்கப்பட்டு தான் இருக்கிறது. அப்போ அதையெல்லாம் நம்ம எப்படி அவர்கள் கண்ட்ரோல் பண்ணினார்களோ அது மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியும் நமக்கு. அது மாதிரி போதைப் பொருள்னு எடுத்துக்கொண்டோமே, ஆனால் இந்த காலத்தில் இருக்கிற போதைப் பொருள் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கலாமே தவிர போதைப் பொருள் அந்த காலத்தில் இல்லாமல் இருந்துச்சு. சகாபாக்கள் காலத்துலலாம் நினைஞ்சாங்க, குடிக்க தான் செஞ்சாங்க. என்ன தென்னங்கல் பனங்கல் மாதிரி அது மாதிரி குடிச்சிருப்பாங்க. இந்த காலத்தில் என்ன பண்ணுறோம், ஹராயின் பெத்தடின்னு நவீனமான பவுடர்கள், பல விஷயங்கள், ஒரு நவீனமான பல பெயரில் பீரு ஜின்னு விஸ்கி ரம்முன்னு சொல்லி புது புது பெயர்களில் கண்டுபிடிக்கிறானே தவிர மேற்று இருந்துச்சு. போதை தரக்கூடிய விஷயங்கள் இருந்துச்சு, இருக்கத்தான் செஞ்சிச்சு. அதே மாதிரி இந்த மாதிரியான இந்த ஆபாசங்கள் போக்குவரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம டிவியில் பார்க்குறோன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த டிவி இல்லாத காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மதத்தின் பெயரால் நடக்கக்கூடிய திருவிழா இருக்குத, அதில் கூட என்ன செய்வாங்க, அந்த காபர டான்ஸ்லாம் வைப்பாங்க. ராத்திரி 1 மணி 2 மணிக்கு என்ன செய்வாங்க, இந்த கோவில் இந்த மாதிரி திருவிழாக்கள் நடத்துவாங்கல்ல, தர்காக்கள் நடத்துகிற விழாக்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் என்ன நடத்துவாங்க, அவங்களே டான்ஸ் ஆட விட்டு அவங்களெல்லாம் என்ன செய்கிறது, பார்த்து ரசிக்கிறது, ஆடை குறைப்பு செய்கிறது, ஆடை அவிழ்ப்பு செய்கிற கூத்தெல்லாம் நடக்கத்தான் செய்கிறது. அப்போ அவன் என்ன செய்கிறான், மனிதன் வீட்டுக்குள்ளே அது வரலைன்னா நான் தேடிக்கிட்டு போவேன்னு இருக்கிறான். மனுஷன் எப்படி இருக்கிறான், வீட்டுக்குள்ளே வந்தால் வீட்டுக்குள்ளே வச்சு பார்ப்பேன், வீட்டுக்குள்ளே வராட்டி போய் பார்ப்பேன். இப்போ என்ன, இதான் மனுஷனாக இருக்கான். அப்போ வீட்டுக்குள்ளே வரும்போதும் நீங்கள் போய் பார்க்குறதுங்கிறது மனித சுபாவத்திலே கலந்தான் இருக்கிறது. இந்த டிவியெல்லாம் சுத்தமாக ஒழிச்சு விட்டால் கூட இது நடக்கும். எது நடக்கும், இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒழுக்கக்கேடுகள்லாம் நடக்குங்க. அது வீட்டுக்குள்ளே வராட்டி அவன் தேடிக்கிட்டு போயிடுவான். சில பொருள் நம்ம வீட்டுக்கு தேடி வந்தால் நம்ம வாங்குவோம், வீட்டுக்கு வரலன்னு என்ன செய்வோம், நம்மளை கடைக்கு வாங்கிடுவோமா இல்லையா? தெருவில் தள்ளு வண்டியில் ஜாமான் கொண்டு வர்றான் காய்கறிக்காரன், ஒரு வாரத்துக்கு வரல, என்ன செய்வீங்க, போய் வாங்கிட்டு வருவோம். வருமானு பார்ப்போம், வந்தால் வாங்கிக்கிறோம், வராட்டி என்ன செய்வோம், போய் வாங்கிட்டு வருவோம். அவ்வளோதான், வந்தால் வரும்போது வாங்கிக்கிடுவோம், வரலைன்னா போய் வாங்கிக்கிடுவோம். இந்த மாதிரி தான் இந்த தீமையான காரியங்களை பொறுத்த வரைக்கும் மனிதன் எப்படி படைக்கப்பட்டிருக்கான்னு கேட்டால்
அது அவனை தேடி வராவிட்டால் அவன் அதை தேடி வரக்கூடியவனாக தேடி செல்லக்கூடியவனாக காலாகாலமாக இருந்து வருகிறான். இந்த காலத்தில் நடக்கிற மாதிரியான தப்புகள் எல்லா காலங்களிலும் என்ன செஞ்சு நடக்க ஒரு வகையில் பார்த்தா இந்த குடிச்சிட்டு போடுற ஆட்டம் பாட்டம் எல்லாம் அந்த காலத்தை விட குறைஞ்சுதான் இருக்குன்னு சொல்லலாம். கொஞ்சம் நாகரிகமான சமுதாயத்தில் இதெல்லாம் தப்புங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறது. அதனால என்னதான் உங்களுக்கு டிவியோ என்ன வந்தாலும் சரி, உங்களுக்கு இன்னொரு வசதி இருக்கிறது. என்ன வசதி இருக்கிறது? அவங்களுக்கெல்லாம் பொழுதுபோக்குன்ற ஒன்று கிடையாது. யாருக்கு? நம்ம தாத்தா முப்பாட்டம் காலத்தில் எல்லாம் அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்குன்னு ஏதாவது இருந்துச்சா? இல்லை. பொழுதுபோக்குறதுக்கு ஒன்றுமே கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தவறான விஷயங்களில் இருந்து உங்களை காத்துக்கொள்வதற்காக வேண்டி பலவிதமான ஹலாலான அனுமதிக்கப்பட்ட பல பொழுதுபோக்குகள் என்ன செய்கிறது இந்த காலத்தில் இருக்கிறது. இந்த நவீன டெக்னாலஜியை பயன்படுத்திய நீங்கள் பொருளாதாரத்தை சம்பாதிக்கலாம், உங்கள் நேரத்தை பயனுள்ளதாக ஆக்கி கொள்ளலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பு. இது கெட்டது மட்டும் வளரல, நல்லது வளர்ந்துருக்கா இல்லையா? இப்போ இன்டர்நெட் யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதில் ஆபாசமான சினிமா படங்கள் பாட்டுகள் எல்லாம் கிடைக்குதுங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் அதில் இருந்து கொண்டு தொழில் பண்ணலாம், வியாபாரம் பண்ணலாம், மார்க்க பயான் பண்ணலாம், கேள்வி பதில் கொடுக்கலாம், நல்ல விஷயங்களுக்கு அந்த அந்த சாதனத்தை பயன்படுத்தி கொள்ளலாம், தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம். சும்மா ஒரு பைசா செலவு இல்லாமல் உலகத்துக்கு போகிற ஒரு மெசேஜ் என்ன செய்யலாம்? எஸ்எம்எஸ்ஸில் கூட அதுக்கு செலவு வருது. அதுக்கு அந்த செலவு கூட வராமல் என்ன செய்யலாம்? நெட்டில் உட்காந்துக்கிட்டு அவ்வளோ பெரிய ஒரு புரட்சியே பண்ண முடியும். அப்போ நல்லதுக்கு பண்ணுவதற்கும் என்ன செய்யிருக்கிற வாய்ப்புகள் அதிகரித்திருக்கிறது. அவங்களுக்கு இந்த வாய்ப்பெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் உள்ள மக்களை விட நன்மை தேடுவதற்கு வாய்ப்பு யாருக்கு அதிகம்? உங்களுக்கு தான் அதிகம். ஏன்னா அவங்களுக்கு முழு நேரமுமே அவங்க சோறு திங்கிறதுக்கு தான் செலவழிக்க வேண்டியிருந்துச்சு. அந்த காலத்து மக்களுக்கு என்ன கெட்டதுக்கு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நல்லதை கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய துணிமணிகள் அழுக்காயிடுச்சுன்னு வைங்க, அவங்க என்ன செய்யணும்? ஒரு பொம்பளை ஒரு நபராக உட்காந்து துவைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கும். அது வேலையே அதாக தான் இருக்கும். எங்க வீட்டில் உள்ள அழுக்க துவைக்கிறதுக்கு என்ன செய்யும்? ஒரு நாள் மெனக்கட வேண்டியிருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ இருக்குதா? மிஷினில் போட்டு விட்டு குரான் ஓதிக்கிட்டு இருக்கலாமே, தொழுதுட்டு இருக்கலாமே, அது துவைச்சி போடுமே. அப்போ நமக்கு துணி துவைக்கிறதுக்கு ஒரு பொம்பளைக்கு ஒரு நாள் தேவைப்பட்டுச்சு. ஆட்டுக்கல்ல போய் மாவை அரிசியை போட்டுவிட்டு அது ஒரு லிட்டரு அரிசி ஆட்டி எடுக்கிறதுக்கு அது என்ன செய்யணும்? அரை நாள் ஓடி போயிடுறதில்ல. சரியா? 3 மணி நேரம் உட்காந்து கால் நீட்டு உட்காந்துட்டு தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க அந்த பெண்கள். அப்போ இம்புட் நேரத்தை ஒதுக்கி என்ன செய்வீங்க? 10 இட்லி சுடுவதற்காக வேண்டி இவ்வளோ பெரிய ரிஸ்க் அந்த காலத்தில் நினைஞ்சாங்க, எடுத்தாங்க. அப்போ அவங்களுடைய நேரமெல்லாம் இதுக்கே போய்விடும். இபாதத்துக்கு நேரம் இருக்காது, நல்லதுக்கு நேரம் இருக்காது. அது மாதிரி ஒரு பிரயாணமே பண்ணுறதா இருந்தால் கூட அந்த காலத்து காரைக்குடியிலேருந்து நாங்கள் தொண்டிலேருந்து காரைக்குடிக்கு வர்றதா இருந்தால் எப்படி வருவோம்? இந்த மாதிரி ப்ரோக்ராம் வச்சுனாங்கன்னு வைங்க, எப்படி வந்திருப்போம்? காலையில் 6 மணிக்கே கிளம்பி நடந்து இப்போ தான் சேருவோம். வணங்குதா? இவ்வளோ நேரம் ஆகிருக்கும். இப்போ என்ன இவ்வளோ நேரம் எதில் போயிடுது? இந்த பிரச்சாரம் பண்ணுறது ஒரு 2 மணி நேரம்னு சொன்னால் அதுக்கு செய்கிற பிரயாணம் எத்தனை மணி நேரமாக இருந்தது? 12 மணி நேரமாக இருந்தது, 14 மணி நேரமாக இருந்தது. இப்போ என்ன நிலைமை? அவ்வளோ டைம் சேவ் ஆகுது. நமக்கு என்ன இருக்கிறது? துணி துவைக்கிறதுக்கு மிஷினு, மாவாட்டுறதுக்கு மிஷினு, அரிசி ஆக்குறதுக்கு மிஷினு, பாத்திரம் கழுவுறதுக்கு கூட என்ன வந்துருச்சு? மிஷினு. அப்புறம் ஒட்டடை அடிக்கிறது, சுத்தப்படுத்துறது கூட அதுக்கு கூட என்ன இருக்குது? அதுக்கு மிஷின் ஆகி போச்சு. இப்போ ரோபோ விட்டது. என்ன செய்யறது? அதுவா பார்த்து குப்பையெல்லாம் புறக்கையெல்லாம் சுத்தம் பண்ணுற அளவுக்கு அது மாதிரி ஒன்று வாங்கி போட்டோன்னு வைங்க, நம்ம அடிச்சு முகாந்துட்டே இருக்கலாம். எல்லா வேலையும் அதே பார்த்துக்கணும். உங்களுக்கு நேரம் அவ்வளோ பறக்கத்தான் இருக்கிறது. அந்த சஹாபாக்கள் நன்மை செய்வதற்கு நேரம் ஒதுக்க முடியலை. அவங்களுடைய ஒரு துணி சட்டை வேணும்னா என்ன செய்யணும்? அவங்களா உட்காந்து அவங்களா ஊசி எடுத்து அவங்களா வெட்டி அவங்களா தச்சு ஒரு சட்டை வேணும்னா அவங்க தான் செஞ்சுக்கிறேன்னு. டெய்லர் கடை மிஷின்லாம் அந்த காலத்தில் கிடையாது. அவங்களா வெட்டணும் இஷ்டத்துக்கு. கண்ணாபின்னான்னு என்ன செய்யணும்? ஊசியை ஊற்றி தைக்கிறதுக்கு அதுக்கு 5 நாள் செலவு வச்சுருவாங்க. இப்போ என்ன விஷயம்? துணியை கூட ரெடிமேடில் வாங்கிட்டு வந்துடலாம். துணி கூட எடுத்து தைக்க கொடுக்க வேண்டியதில்லை. காசை கொடுத்தா சட்டை 150 ரூபா கொடுத்தா என்ன இருக்குது? சட்டை இருக்குது. ஒரு சட்டைக்கு அவன் 4 நாள் செலவழிச்சாங்க அந்த காலத்து மக்கள் தயாரிப்பதற்கு. உங்களுக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படுது? 150 ரூபா காசு தான் தேவைப்படுது. ரூபாய் கொடுத்து சட்டையை மாட்டு போட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ நேரம் மிச்சமாகுது? 4 நாள் அப்படி மிச்சம். ஒரு சட்டை வாங்குறதுக்காக வேண்டி உங்களுக்கு 4 நாள் சேவாகி போயிடுது. அவன் சட்டை தைக்கிறதுக்கு 4 நாள் அவன் என்ன செய்யணும்? செலவழிக்கணும். அரிசிக்கு அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்க? நெல்லை வாங்கிட்டு வருவாங்க. நெல்லை கொண்டு இதில் போட்டு என்ன செய்வாங்க? 2 3 15 பொம்பளை ஒன்றா நின்றுக்கிட்டு அந்த உரலில் போட்டு மாற்றி என்ன செய்வாங்க? அந்த கை குத்தல் அரிசிமாங்க. அது மாதிரி அவங்க இடித்தா தான் என்னவாங்க அரிசிங்கிறத எடுக்க முடியும். அது ஒரு வாரத்துக்கு ஆக்கலாம். அந்த அரிசி எவ்வளோ நாளைக்கு? ஒரு வாரத்துக்கு சோறாக்குறதுக்கு ஒரு நாப்புறம் உட்காந்து 3 பொம்பளை 4 பொம்பளை ஒன்றா உட்காந்து மாற்றி என்ன செய்வாங்க? உலக வச்சு அது மாதிரி அரிசியை உண்டாக்கிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன அரிசி அப்படியே செய்கிறீங்க?
நெல்லை கொண்டுக்கிட்டு தான் அரிசி தயாரிக்கிறீங்களா? காசை கொடுத்தா கடையில் அரிசி கிடைக்குது, வழங்குதா? நெல்லை வச்சுருந்தா கூட மில்லில் போட்டு என்ன செய்யலாம், 10 நிமிஷத்தில் அரிசி ஆக்கி தனி அரிசி தனி உமி தண்ணி கொண்டு வந்துடலாம். அப்போ இதுக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் மிச்சமாவதா இல்லையா? அவர்கள் பாவத்தில் விழுவதற்கான வாய்ப்பு கம்மியாக இருந்து நீங்கள் நினைப்பீர்களே, ஆனால் அவர்களுக்கு நன்மை செய்கிற வாய்ப்பும் கம்மியாக இருந்தது. நீ என்ன விளைக்கிறன்னு, பாவத்துக்கிட்டே வாய்ப்பு அது கம்மியாக இருந்த மாதிரி எதுக்கு கம்மியாக இருந்துச்சு? நன்மை செய்ய முடியாது. இதெல்லாம் ஒதுக்கி குரான் ஓதுறது, ஒரு 10 நிமிஷம் ஒரு குரான் ஓத நேரம் ஒதுக்குனால் ஆச்சரியம். ஒரு 5 வேளை தொழுகைக்கு நேரம் ஒதுக்குறது அவரை பொறுத்த வரைக்கும் பெரிய ரிஸ்கான வேலையை. அவ்வளோ நேரமும் சோத்துக்கே தேவைப்படுது, திங்கிறதுக்கு தேவைப்படுது. இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள்லாம் அந்த காலத்தில் கிடையாது. ஆனால் உங்களுக்கு என்ன கிடைக்கிறது? உங்களுக்கு 100 மடங்கு டைம் சேவ் ஆகிருக்கு. இன்னைக்கு அந்த மக்கள் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க, அவ்வளோ அனுபவிக்கிறீங்க. அவ்வளோ நேரம் வேஸ்ட்டாக அப்படி மிச்சமாகுது, லட்டு மாதிரி மிச்சமாகுறது. எந்த ஒரு வேளை சோறு கூட என்ன ஆயிடுச்சு இன்னைக்கு, அது எலக்ட்ரிக் குக்கரில் போட்டு விட்டு பட்டனை தட்டுறது மட்டும்தான் உங்கள் வேலை. நீங்கள் வாட்டுக்கு ஊர்பலாய் பேசினாலும் பேசலாம், குரான் ஒரு நாள் ஓதிக்கிட்டு இருக்கலாம். என் குரானை ஓதுங்களேன், 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் அதுவாக என்ன செய்யணும், சோறாக்கிறதா இல்லையா? அல்ல சாதா குக்கரை வச்சா விசில் அடித்து கூப்பிடுமா இல்லையா? ரெடியாகி இறக்கி வைன்னு கூப்பிடுதா இல்லையா? அப்போ என்ன நம்ம பார்க்குறோம், தீமைகள் வளர்ந்த அளவுக்கு என்ன வளர்ந்துருக்கு என்று கேட்டால் நேரத்தை நமக்கு மிச்சப்படுத்தி தருகிறது. இந்த நேரங்களில் நம்ம என்ன செய்யலாம், நன்மையான காரியங்களை செய்து நம்முடைய மறுமையை என்ன செஞ்சுக்கலாம், வந்து காப்பாற்றி கொள்ளலாம். இது எல்லாத்துக்கும் மேலே என்னதான் வந்து உங்களுக்கு வந்து நவீனமான முறையில் கேடு கெடுக்கக்கூடிய தன்மைகள் வந்தாலும், அல்லது ஒன்றுமே இல்லாத கற்காலமாக இருந்தாலும், மனிதன் நல்லவனாக இருப்பதற்கு வந்து அவன்கிட்ட இருக்கிற இறையச்சமும் மறுமை பயமும் தான் காரணமாக இருக்கும். ஒழுங்குதா? இதெல்லாமல் ஒரு காரணம். அல்லாஹ் பற்றி அச்சமும் மறுமைன்னு ஒன்று இருக்கிறது, அங்கே அல்லாஹ் நம்ம பதில் சொல்லணுங்கிறது ஆழமாக பதிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அவன் வந்து என்ன செய்வான், முடிஞ்ச அளவுக்கு தப்பிச்சு கொள்வான். என்ன மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் வந்தாலும் என்ன செய்வான், அவன் தப்பித்து கொள்வான். இங்கே யூசுப் நபி தப்பித்து கொள்ளவில்லையா? அவருக்கும் கதவை தட்டி தானே அந்த தீமை வந்துச்சு. வறுமை நெஞ்சிட்டாரே, அவர் தன்னை காப்பாற்றி கொண்டாரா இல்லையா? அந்த மாதிரி வந்து நம்ம வந்து இறையச்சம் நமக்கு இருக்குமையானால், மறுமை இருக்குது அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான்னு இருக்குமையானால், அதுதான் நம்மளை தப்பிக்க வைக்க முடியுமே தவிர இந்த சாதனங்கள்லாம் இல்லாட்டி நம்ம நல்லா நடந்துருவோம்லாம் சொல்ல முடியாது. இந்த சாதனங்கள் இந்த கேடு கெடுக்கக்கூடிய தன்மைகள் இல்லாவிட்டால் கூட நம்ம தேடி போயாவது நினைஞ்சிருவோம். மறுமை நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால், இறையச்சம் இல்லைன்னு சொன்னால் நம்மளா கெட்டு போயிடுவோம். ஒருத்தர் கூப்பிடாட்டா கூட தேடி போய் என்ன செய்வோம், அதுக்கு அலைய ஆரம்பித்து விடுவோம். அதனால இப்போ என்ன பண்ணணும், எல்லா நேரத்துலையும் இறைவன் ஒருத்தன் இருக்கிறான், நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான், கண்காணித்து கொண்டிருக்கிறான். அவனுடைய கண்காணிப்பை மீறி நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பயம் நம்ம இடத்துல இருக்குமையானால் அதுக்கான 100% காப்பாற்றி கொள்ள முடியாது. பெருமளவுக்கு நம்மளை என்ன செய்யணும், அந்த இறையச்சம் நம்மளை காப்பாற்றி கொள்ளும். இறையச்சம் தான் கேடயமாக இருக்குமே தவிர வேற எந்த ஒரு காரணத்தினால என்ன செய்ய முடியாது, அதை தடுத்துட முடியாது.